வணக்கம். இன்றைக்கி தாளிப்பு வடகம் இல்லைன்னா கருவடகம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய வடகத்துக்கு பார்த்திங்கன்னா பூண்டு உரிச்சாச்சு, வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் உரிச்சாச்சு. இப்போ இந்தளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சிடணும். நல்லா பொடியாக அரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு உளுந்து வரும். நல்லா இந்தளவுக்கு பொடியாக அரிஞ்சிடணும். 10 கிலோ வெங்காயம் ஃபுல்லாக அரிஞ்சு போட்டாச்சு. இதில் இப்போ பூண்டு தேவையான அளவு பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெந்தயம், அடுத்தது ஜீரகம், அடுத்து கடுகு, இப்போ பார்த்திங்கன்னா உப்பு எல்லாம் பெசரி அமுக்கி வச்சுட்டு நம்ம நேற்று போட்டு எல்லாம் கலந்து வச்சோம் இல்லையா, பாருங்கள் நல்லா நெஞ்சு போயிருக்கு. இப்போ மஞ்சள் ஒரு செட்டு போட்டாச்சு. அடுத்த செட்டு மஞ்சள் இதோ இந்த உளுந்து அப்படியே நான் முழுசாக போட்டுருவேன். இப்போ இந்த உளுந்து ஃபுல்லாக நான் அரைச்சி போட்டுருவேன். நான் உளுந்து பார்த்திங்கன்னா இந்தளவு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதம் ஒன்று கொஞ்சம் நெய்வாக அரைச்சிருப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்க வரும். இதுலேயும் ஒன்று அரை உளுந்தாக இருக்கும், முக்கால் உளுந்தாக இருக்கும். இந்த அளவுக்கு உளுந்து அரைச்சிக்கணும். அரைச்சி இப்போ அதில் போட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்து இருக்கு இல்லையா, இந்த உளுந்து ஃபுல்லாக இதில் போட்டுறணும். உளுந்து இந்த மாதிரி தங்காமல் நல்லா பெசரி விட்டு நம்ம நல்லா இது பண்ணணும். இப்படியே பார்த்திங்கன்னா இப்படியே பரட்டி விட்டு செய்யணும் கடைசி வரைக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் இதில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பெசரி விட்டாச்சு. கருவேப்பிலையும் போட்டு நல்லா பெசரிட்டு வெயிலில் வைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பாருங்கள், பிளேட்டில் இப்படியே ஊற்றி விட்றணும். கருவடகம் பாருங்கள், இப்போ காய வச்சுருக்கோம் அப்படியே வெயிலில். நல்லா இந்த மாதிரி காஞ்சி பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா காலையிலையும் நம்ம இந்தமாரி நேற்று காஞ்சிருந்துச்சுல எடுத்து அமுக்கி வச்சுருந்தால விளக்கெண்ணெய் ஊற்றி. இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், வெயில் வர ஆரம்பிக்குது. நம்ம அதுக்குள்ளே பிடிச்சி எடுத்து உருண்டை இது மாதிரி பிடிச்சி வச்சிடணும். இப்போ உருண்டை பிடிச்சோம் இல்லையா, அந்த உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இன்றைக்கி வெயிலில் ஓரளவு உருண்டை பிடிச்சி காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா வடகம்லாம் திருப்பியும் பிடிக்க போகிறோம். காலையில் ஆச்சுன்னா எழுந்திரிச்சு நாங்கள் நல்லா இப்படி பாருங்க அமுங்குவோம். நல்லா இந்தளவு அமுங்குவோம். அப்போ தான் அமுங்கி இது பண்ணால் பாருங்கள் இந்தளவுக்கு வந்துடும். இந்தளவு சின்னதாக வந்துடும். முதல் தடவை போட்டது நல்லா காஞ்சிருக்கு. கருவடகம் எல்லாம் பிடிச்சி ரெடியாக இருக்குது. உங்கள் யாருக்காவது இந்த கருவடகம் வேணும்னா மேலே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.